ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி முட்டைலாம் வந்து வேக வைக்கிற பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முட்டை வேக வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து கழுவும் போது நமக்கு உடனே அது வந்து போகாது. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் போகும். அந்த மாதிரி உங்களோட முட்டை வேக வைக்கிற பாத்திரம் வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேக வைக்க போது இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பும், அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 3-4 எலுமிச்சம்பழ தோல் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா எப்போவுமே அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பொருள் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இந்த 2 பொருளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பாத்திரத்தில் முட்டை வந்து வேக வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களோட பாத்திரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து வேக வைக்கிற டைமில் உங்களோட பாத்திரம் எந்த அளவுக்கு கலர் இருந்துச்சோ அதை விட நல்ல பிரைட்டாக தான் இருக்கும். இந்த 2 பொருள் வந்து சேர்த்து நீங்கள் வேக வைக்கும்போது ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ வந்து முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த முட்டையை வந்து தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த வேக வச்ச பாத்திரத்தை காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து கேட்டிருந்தீங்க, முட்டை வந்து வேக வைக்கும் போது அந்த பாத்திரம் வந்து கருப்பாயிருது. ஸோ அதுக்கு வந்து டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த முட்டையை வந்து எப்படி குயிக்காக வந்து உரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த மூடியை போட்டுக்கிட்டு ஒரு 3-4 தடவை நீங்கள் குலுக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த முட்டையோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு விழுந்து உங்களுக்கு சூப்பராக அந்த மாதிரி உரிக்க வந்துடும். பல்காக நீங்கள் ஒரு 10 முட்டை 20 முட்டை அப்படின்னு நீங்கள் உரிக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வந்து ரொம்பவே உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். இதே ஐடியா வந்து யூஸ் பண்ணி ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட, இப்போ ஹோட்டல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பல்கான ஒரு குவான்டிட்டியில் வந்து முட்டையெல்லாம் வந்து உரிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் மல்லி வந்து யூஸ் பண்ணி நிறைய ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக எப்படி கட்டுறது, முழம் கணக்கில் எப்படி ஈஸியாக கட்டுறது, கட்ட தெரியாதவங்க கூட எப்படி வந்து ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக கட்டலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி நம்ம எப்போவுமே நார்மலாக கட்டுற மல்லியை விட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் நம்ம இந்த மாதிரி ரோஸ் அதோட இதழ்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி கட்ட போகிறோம். இது கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து அந்த ஊசியை வந்து குத்தி வைக்கிறதுக்காக தான் உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன காம்பு அந்த ரோஜா பூவில் இருந்ததுலேயும் அது வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து ஊசியில் நூல் வந்து கோர்த்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த ரோஸ் காம்பை வந்து இந்த நூலில் விட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ரோஸ் பெட்டல்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். எப்படி வேணும்னாலும் இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். பெங்களூர் ரோஸ் அதோட பெட்டல்ஸ் இருந்தது அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்கிறதுனால நமக்கு கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மல்லி இருக்கு இல்லையா, அந்த மல்லியை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பெட்டல்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு அப்படியே சுற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து மடித்து விடுற மாதிரி இப்படி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஊசியில் வச்சு அப்படியே கோர்த்துடலாம். இதே மாதிரி மெத்தடில் நம்ம தொடர்ந்து எல்லா மல்லியையும் அந்த ரோஸ் பெட்டல்ஸ்க்கு நடுவில் வந்து வச்சு சுற்றி நீங்கள் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. கோர்க்கும்போது நல்லா சுற்றி சுற்றி வந்து வச்சு, அதாவது ரவுண்டாக நீங்கள் அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த பிங்க்கும் ஒயிட்டும் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே லுக்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் தலையில் வந்து வச்சுட்டு போகும்போது அவ்வளோ பேரும் உங்களை தான் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம பார்லர்லலாம் கொடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா காசு நமக்கு ரொம்பவே அதிகமாக வாங்குவாங்க. அதே மாதிரி பூ கட்டுறவங்க கிட்ட சொல்லி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னாலுமே ஜாஸ்தியாக வாங்குவாங்க. இப்போ வீட்லேயே நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மேரேஜ் இருக்குது அப்படின்னும் போது கல்யாண பொண்ணுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு ரெடி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து மல்லி கட்டும்போது ஒரே மாதிரி வந்து கட்டாமல் இந்த மாதிரியும் வந்து நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊசியில் வச்சு கோர்க்கும்போது உங்களுக்கு நல்ல திக்காகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நீங்கள் வந்து பூவை வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 4-5 பேட்ச் வந்து நான் கோர்த்ததுக்கப்புறமா அந்த நூலில் வந்து எடுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி நம்ம வந்து திரும்ப இருக்கிற பூ எல்லாத்தையுமே வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ்குள்ளே வச்சு சுற்றி அழகாக அந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கோர்த்துட்டு காட்டுறேன். இந்த ஐடியா மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முழம் கணக்கில் கூட நீங்கள் வந்து பூ வந்து இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். ஊசி வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் ஊசி அதாவது நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஊசி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்காக. அதனால நான் வந்து நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா நூல், அதுதான் வந்து ஒரு 2-3 மடங்காக வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பெரிய சைஸ் ஊசி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளன் நூல் கூட நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து கோர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் முழம் கணக்கில் கூட வந்து உங்கள் அந்த பூவை வந்து அழகாக கோர்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வச்சுட்டு போகலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பூ வந்து கோர்த்தது இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்க கூட பார்த்த உடனே அழகாக வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக இன்னொரு சின்ன துண்டு அந்த ரோஜா பூவோட காம்பு வந்து சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து கோர்த்து இதை வந்து டைட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கோர்த்து இருக்கிறதுனால அது வந்து லூஸ் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி கலண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து டைட் பண்ணுறதுக்காக அந்த ரோஜா பூவோட காம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நூலை கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக பிரித்து ஒரு 4-5 முடிச்சு வந்து போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த முடிச்சும் வந்து அவுராது, கோர்த்துருக்கிற பூ வந்து உங்களுக்கு கலண்டும் வந்து வராது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பூ கட்டி பாருங்கள். ரொம்பலாம் நமக்கு வந்து டைம் எடுக்காது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழம் கணக்கில் அழகாக கட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் நீட்டிக்கிட்டு அதாவது கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால இதை வந்து அடிப்பகுதியில் நான் சிஸ்ஸர் யூஸ் பண்ணி அங்கங்கே இருக்கிற அந்த நீளமாக இருக்கிற இது எல்லாத்தையுமே நான் அந்த மல்லியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்ல லுக்காக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு கொண்டெல்லாம் வந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து வச்சு அழகாக பின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பெண் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இதே மாதிரி வந்து பூ நீங்கள் நூல் அழகாக கோர்த்துட்டு கூட குழந்தைங்களுக்கு வந்து வச்சு அழகு பார்க்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம உர தயிர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே திக்கான கெட்டியான தயிர் நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து எப்படி வீட்டில் பண்ணுறது, அதுவும் வீட்டில் இருக்கிற 2 பொருள் மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தயிருக்கு போடுறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து பால் அடுப்பில் வச்சு காய்ச்சினேன். தயிருக்கு போடுற பால் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காய்ச்சணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 3-4 தடவை வந்து பொங்கி வரும்போது அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாலை வந்து தனியாக இறக்கி வச்சிடலாம். பாலை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன், தயிர்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கை பொறுக்கிற சூடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூட்டில் வந்து வரும்போது நம்ம இதை வந்து ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி வந்து ஒரு 2 கப்பு வந்து எடுத்துருக்கிறேன். மண் கப்பு தான், எதில் வேணும்னாலும் நம்ம போடலாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு பால் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சை மிளகாயும் இஞ்சியும் தான் சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி தயிர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த பச்சை மிளகா வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்புக்கு இல்லாமல் அந்த காம்போடையே வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்து விடுங்க. எப்போவுமே நம்ம வந்து டக்குன்னு வந்து யோசிப்போம் இல்லையா, தயிர் வந்து போட்டு வைக்கலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு. அப்படி வந்து யோசிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து உர தயிரே வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் நம்ம வந்து தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கே நம்ம வந்து விட்டுருவோம், அது பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணி அழகாக தயிர் வந்து போட்டுக்கலாம். இன்றைக்கி தோல் எடுத்துட்டு இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3 பீஸ் இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். அந்த இஞ்சியை இன்னொரு டம்ளருக்குள்ளே வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் வந்து வச்சு இதை வந்து நான் மூடி வச்சிடறேன். ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் இதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கலாம். அப்போ தான் இது வந்து ரெடியாகி வரும். அதாவது ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே வந்து விட்டுருங்க. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக அழகாக வந்து செட் ஆகி வந்திருந்தது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம
பாக்கெட் பால் வந்து சேர்க்கலை, பால்காரர்கிட்ட வாங்கின பால் தான் நான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதுதான் வந்து நல்லா திக்காக வந்து கிடச்சிருக்கு. ஆனால் லைட்டாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து தண்ணி கொஞ்சமாவது மிக்ஸ் பண்ணாமல் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அந்த தண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா திக்கான தயிர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம வந்து தயிர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து உரத்தயிர் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உரத்தயிர் இல்லாமையே ரொம்ப அழகாக நல்லா திக்காக நம்ம வந்து தயிர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம இஞ்சி போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கப்பு தயிர் வந்து எந்த அளவுக்கு திக்காக கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஹோட்டல்லலாம் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸு இல்லைனா இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் நைட்டாக இது பால் வந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தயிர் வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னும் போது இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு தக்காளி தொக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 2 முக்கியமான பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே தக்காளி தொக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து என்கிட்ட இல்லை, ஸோ நார்மல் குக்கிங் ஆயில் தான் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 20 பல்லு பூண்டு வந்து நைஸாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் தக்காளி தொக்கு வந்து பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து லைட்டாக கிளறும் போதே சூப்பராக உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி உங்களுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்துடும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொடி சொன்னேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து சின்ன சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா இருக்கு இல்லையா, முழு தனியா. இந்த 3 பொருள் மட்டும்தான் நல்லா இதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கமகமன்னு வாசனை வரும். உங்கள்கிட்ட முழு மல்லி இல்லை அப்படின்னா தனியா பொடி நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், மசாலாலாம் நம்ம வந்து சேர்த்து முடிச்சிட்டோம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமுக்கு கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை மெதுவாக மேலே தூவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே சிம்மில் அப்படியே விட்டுருங்க. நல்லா இன்னுமே உங்களுக்கு வந்து திக்காக கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் போதும் அப்படின்னா இறக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட அப்படியே வந்து விட்டுடலாம். சிம்மில் தான் வந்து வைக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இடிகளில் வந்து நம்ம மிளகு, ஜீரகம் இந்த மாதிரிலாம் வந்து சேர்த்து இடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா நிறைய மிளகு சீரகம்லாம் வந்து கீழே அங்கங்கே வந்து செதற ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இடிக்கும் போதும் சரி கீழே சிந்தாமல் அதே மாதிரி நம்ம வந்து இடிச்சிட்டு அப்படியே ஒரு பொடி அதிலே வந்து வைக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து அப்படியே வந்து வைப்போம் இல்லையா. ஸோ பூச்சி எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இடிக்கும் போதே அங்கங்கே 1-2 மிளகு வந்து அப்படியே செதற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்காக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். நம்ம வந்து டீ வடியெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ வந்து பழசாக போயிடுச்சு அப்படின்னா அப்படியே வந்து நம்ம தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து போடாமல் இதை வந்து ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த மாதிரி கத்தி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதோட கைப்பிடியை வந்து கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ வடியெல்லாம் விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக புதுசாகவே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பழசு தான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக சின்ன ஹோல் வந்து போட்டுட்டு இப்படி சுற்றி சுற்றி அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடிகளோட அந்த மேலே இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, ஸோ அதை உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சைஸில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
அவ்வளோதான், சூப்பராக இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இடிக்கிற கல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த கல்லை வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இடிக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ பொருள் வந்து உள்ளே வச்சு இடித்தாலுமே உங்களுக்கு வந்து மேலே வந்து செதறவே செதறாது. அது மட்டும் இல்லாமல் இடித்த பவுடரை கூட நீங்கள் வந்து அப்படியே வச்சிடலாம். எந்த ஒரு பூச்சி கூட உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகவே போகாது. அது ஃபுல்லாக வந்து நல்லா க்ளோஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பூச்சியோ வண்டோ வந்து உள்ளே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொடி வந்து இடிக்கிறீங்க அப்படின்னாலுமே யூஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த டீ வடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த கல்லில் பூச்சி எதுவும் போகாமல் ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும். தேவைப்படுற டைமில் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல். நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி நம்ம சேனலில் நிறைய பூ கட்டுற மெத்தட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஐடியாஸாக தான் எல்லாமே இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து இது வரைக்கும் எனக்கு பூ கட்டவே தெரியாது, இந்த வீடியோ பார்த்து நான் பூ கட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மல்லி மொட்டு வந்து அப்படியே கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து கட்ட தெரியாதவங்க கூட முழம் கணக்கில் பூ கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சேர் வந்து யூஸ் பண்ணி பூ கட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம், சூப்பராக கட்டிட்டோங்க்கா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கரண்டி வந்து யூஸ் பண்ணி எப்படி விதவிதமாக மல்லி கட்டுறது, ஜாதி மல்லி கட்டுறது அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் பார்க்காதவங்களும் இருப்பீங்க. இந்த வீடியோவுக்கு கீழே எல்லா வீடியோட லிங்க்கும் நான் வந்து டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னுமே வந்து செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.